ஹாய் கேகேஆர் ஃபேமிலி. அலைபேசி அப்படின்னு ஒரு சிறு கதையை தான் நம்ம கேட்க போறோம். நம்ம கதை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல ஆல் என்ற பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போட போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா டக்கு டக்குன்னு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வேலைக்கு புறப்பட்டு கொண்டிருந்த மதன் பள்ளிக்கு தயாரான தனது மகளை உந்துவண்டியில் ஏற்றிக்கொண்டான். உயர்தரத்தில் பயின்று கொண்டிருந்த மிதிலா யாரையோ காதலிப்பதாக மதனின் நண்பன் சொன்னதிலிருந்து மதன் நிம்மதியை இழந்தான். மனைவியிடம் இதை பற்றி பேச வேண்டும் என எண்ணியவன் பின்னர் தனது முடிவை மாற்றிக்கொண்டான். கவிதாவிடம் சொன்னால் மிதிலாவை அடித்தே கொன்று விடுவாள். வேண்டாம் வேண்டாம், இதை நான் தான் சரி செய்ய வேண்டும் என்று எண்ணினான். மனதுக்குள் சொல்லிக் கொண்டாலும் இதனை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் திணறினான் மதன். நேரடியாக கவிதாவிடம் கேட்டால் எப்படியும் கெஞ்சி கூத்தாடி தன்னை சரி செய்து விடுவாள் என்று எண்ணியவன் அமைதியாகவே இன்று உந்தியிலிருந்து சென்று கொண்டிருந்தான். காப்பேட்டை சாதாரண தரத்தில் +1 சித்தி பெற்றால் அலைபேசி வாங்கி தருவதாக உறுதி சொல்லியிருந்ததால் அதன்படி அவள் சித்தி பெற்றாள். அவளுக்கு ஒரு அலைபேசியை மதன் வாங்கி கொடுத்திருந்தான். உயர்ந்த பொருள் என்றால் மகள் சித்தியடைந்து விடுவாள் என்று எண்ணி அவளுக்கு ஊக்கம் கொடுத்தது இப்பொழுது வேறு ஒரு பக்கம் விளைவை கொண்டு வந்து நிறுத்தியதை எண்ணி மனதுக்குள் வருந்தினான் மதன். ஒரே ஒரு பெண் பிள்ளை என்பதனால் அதிக செல்லத்தை மதன் கொடுத்ததால் அவளிடம் நேரடியாக கேட்டு அவளின் மனமுடைய வைக்கவும் அவனுக்கு விருப்பமில்லை. சற்று கண்டித்தாலும் தற்கொலை அல்லது அவனுடன் ஓடிப்போய் விடுவாளோ என்ற சிந்தனையும் மதனை அவளிடம் இது பற்றி கேட்கல் விடாமல் தடுத்து கொண்டிருந்தது. இப்படியே விட்டுவிட்டால் ஊரே கண்டபடி கதை கட்டு தொடங்கிவிடும். அதன் பிறகு அவமானமாகிவிடும் என்று எண்ணினான். ஆனால் இன்று எப்படியும் இதற்கு ஒரு முடிவெடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான் மதன். அலைபேசி வாங்கி கொடுத்ததிலிருந்து மிதிலாவும் எப்பொழுதும் அதிலேயே இருக்கும் வழக்கத்தை கொண்டிருந்தாள். கவிதாவின் கத்தல் மற்றும் திட்டல்களை மீறியும் ஒளித்து வைக்க பார்க்க தொடங்கினாள். அதனால் அவ்வப்போது கவிதாவும் மதனிடம் வந்து முறையிட்டுக் கொண்டிருந்தாள். மதனும் அவள் படித்த பிள்ளை, எது தப்பு எது சரி என்று தெரிந்த பிள்ளை, சும்மா விடு, அவளை எதுவுமே சொல்லிட்டு இருக்காது என்று மனைவியை கண்டித்தான் மதன். நாட்கள் நகர்ந்தன. திடீரென்று ஒரு நாள் முறை தவறி வந்த அழைப்பை எடுத்து பேசிய மிதிலா எதிர்முனையில் பேசியவனின் வார்த்தைகளில் கவரப்பட்டாள். ஒரு சில நிமிடங்களில் அந்த பேச்சு முடிந்தது. இருந்தாலும் அடுத்த நாள் அவனின் குரலை கேட்க ஆசைப்பட்டாள் மிதிலா. பொறுத்து பொறுத்து பார்த்தாள். அவன் அழைக்காததால் தாய் சந்தைக்கு போயிருந்த சமயத்தில் அவனின் எண்ணிற்கு அழைப்பை ஏற்படுத்தினாள். முறை தவறி அழைப்பு என்பதே பெண்களை தங்கள் வலையில் வீழ வைக்கத்தான் சில ஆண்கள் செய்யும் உக்தி என்பதை உணராத மிதிலா அவன் விரித்த வலையில் வீழ்ந்து போனாள். தாய் இல்லாத நேரத்தில் அவனுடன் உரையாடலை தொடங்கினான் மிதிலா. இதற்கிடையில் அவனை நேரில் சந்திக்கவும் நேர்ந்தது. ஒருமுறை அப்படி சந்திக்கும் பொழுதுதான் நண்பன் அதனை கண்டு மதனிடம் இதை பற்றி கூறியிருந்தான். அதற்காகத்தான் இன்று தனது மகளுடன் பேசுவதற்குரிய காரணத்தை தேடிக்கொண்டிருந்தான் மதன். என்னப்பா அமைதியா வரீங்க? நீயும் அமைதியா தானே வர? மிதிலா இப்படி அமைதியா இருக்க மாட்டாளே, என்னாச்சு? ஒன்னும் இல்லப்பா, சும்மாதான். அப்ப ஏதோ இருக்கு, சொல்லு. அது வந்துப்பா, நான் ஒன்னு சொன்னா கோவிக்க மாட்டீங்களே? அம்மாவுக்கு சொல்ல பயம், அதான் உங்ககிட்ட சொல்றேன். சொல்லுமா, என்ன விஷயம்? அதையும் நான் தான் சொல்லணுமா? அப்பா, எனக்கு எல்லாம் தெரியும் அம்மா. நீ ஒருத்தனை விரும்புற, அவ்வளவுதானே? அப்பா. அதிர்ச்சி அடைந்து போனாள் மிதிலா. அப்பாவுக்கு தெரியும் நீ அவளை காதலிக்கிறாய், அவனையும் உன்னை காதலிக்கிறானா? ஓ ஆமாப்பா, அவன் தான் என்ன அதிகமா காதலிக்கிறான். ரொம்ப நல்ல பையன்பா. ஓ அப்படியா? அவன் உன்னை காதலிக்கிறானா அவன் உடம்ப காதலிக்கிறானா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா என்றார் மதன். சரி, இப்ப அவனை வர சொல்லு. இந்தா உன்ற போனை நான் கொண்டு வந்தேன், கூப்பிட அவனை. அப்பா என்ன இது? ஏன் இப்படி சந்தேகம்? அவன் என்ற மனசைதான் காதலிக்கிறான், உடம்ப அல்ல. சரி, அப்படியே வச்சுக்கொள்ளு மிதிலா. இப்ப நீ அவனை கூப்பிட்டு ஹோட்டல் ரூம் போடலாமா என்று கேள். உண்மையா உன்னை நேசிச்சா அவன் அது வேண்டாம் என்பான். உன் உடம்பதான் வேணும் அப்படின்னா உடனே சொல்லி வருவான். அப்ப அது உண்மையான காதல் என்பது புரிஞ்சுக்குவ, சரியா? ஓ சரிப்பா, நீங்க ஏமாந்து போறீங்கப்பா. அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன், போய் தெரிந்து பாருங்க. வண்டியை ஓரமா நிறுத்துங்கப்பா, நான் கால் பண்றேன் சொல்லியவாறே அவனுக்கு மிதிலா அழைப்பை ஏற்படுத்திய போது உந்திலிருந்து ஓரமாக நின்று கொண்டிருந்தான் மதன். அப்பொழுது அவனிடம் பேசிய மிதிலா தந்தை சொன்னது போலவே கேட்டாள். அதற்கு அவன் சொன்ன பதில் மிதிலாவை ஒரு கணம் உலுக்கி போய்விட்டது. ஏன் மிதிலா, நீயா இப்படி பேசுற? என்னை விட உனக்குதான் அவசரம் போல. நான் முதல் நாளே கேட்கணும் என்று நினைச்சேன். ஆனா நீ ஒத்துக்கொள்ள மாட்டேன்றதான் இவ்வளவு நாளா பொறுமையா காத்துட்டு இருந்தேன். இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இரு, வந்து உன்னை ஒரு கை பார்க்கிறேன். அவன் சொல்ல சொல்ல மிதிலாவுக்கு தலை சுற்றி கொண்டு வருவது போல் உணர்ந்தாள்.
ஆனால் சமாளித்துக் கொண்டு அவனை திட்டினாள். அடே பொறுக்கி, அப்போ நீ என் மனச காதலிக்கல, என் உடம்புக்கு தான் ஆசைப்பட்டு இருக்கிற. நீ எல்லாம் நல்லவனு நம்பினம் பாரு. சீ தூ, இனி இந்த பக்கமே வராது. வந்தா நானே உன்னை கொலை செஞ்சிருவேன். சீ நாயே, வைடா போன. அவன் துண்டிப்பதற்குள் அவளை துண்டித்து விட்டு மிதிலாவின் கண்கள் தந்தையை கண்ணீருடன் நோக்கியது. அப்பா அப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா. நீங்கள் சொன்னது சரிதான்ப்பா. நான் தான் ஏமாற பார்த்தேன்ப்பா. இனி அவன் எனக்கு வேணாம்ப்பா. இந்த போனும் வேணாம்ப்பா. எனக்கு படிப்பு தான்ப்பா முக்கியம். நான் இனி படிப்பேன்ப்பா. தந்தையின் கையில் அலைபேசியை கொடுத்துவிட்டு தந்தையை கட்டிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள் மிதிலா. அவளின் காதலையை எதிர்த்து அவளை சாகவோ ஓடவோ விடாமல் அவற்றில் எது காதல் என்பதை புரிய வைத்து அவளை திருத்திய மகிழ்வில் ஆனந்த கண்ணீருடன் மகளின் முதுகில் ஆறுதலாக தட்டி கொடுத்தான் மதன். காதலை பிரிக்க முயலாதீர்கள், புரிய வையுங்கள். இந்த கதையில எது காதல் எது காமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டட்டா, பபாய்.